for buildings in unit 1. Unit 2 பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஆக்டிவிட்டின்னு போனாலும் ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ் the process procedure will be involved in unit 2. அப்போ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது you should know what are all the specifications should be added in the project. Okay, starting and end வரைக்கும் சப்ஸ்ட்ரக்சர்ல இருந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கும் போது we start from the site clearance and the marking for foundations, column எல்லாத்துக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா மார்க்கிங்ஸ் வரும். After that, how we are going to perform the earthwork, masonry. Masonry is nothing but arrangement of the unit blocks. So it involves brick masonry, stone masonry, concrete hollow block masonry, அப்புறம் ஃப்ளோரிங்க்கு எப்படி டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ் பண்றோம், and then the joints, construction joints, movement and expansion joints to counteract various temperature, due to temperature effects அதை counteract பண்ணணும். And finally foundations வந்து basement, then other utilities like temporary shed, அப்புறம் ஸ்லாப் ஒர்க் போடும்போது நமக்கு ரூஃப் போடும்போது சென்ட்ரிங் அண்ட் ஷட்டரிங், and slip forms for concreting, scaffolding work for painting work, exterior works scaffolding யூஸ் பண்ணுவோம். And then truss members for steel, then domes and weatherproofing works, roof finishing, and finally பாத்தீங்கன்னா acoustic and fire protection. ஓகே, நம்ம ஆல்ரெடி thermal comfort, visual comfort பத்திலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸ்பெசிஃபிக்கா இந்த யூனிட்ல லாஸ்ட்ல டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா acoustic and fire protection. So acoustic means what kind of comfort? acoustic அப்படிங்கறது எதை இண்டிகேட் பண்ணுமா? எந்த கம்ஃபர்ட்டை இண்டிகேட்? யா, ரிப்பீட் ராகுல், ரிப்பீட். அகாஸ்டிக் வந்து எதை டிபெண்ட், எந்த ஆஸ்பெக்ட குறிக்குது? ஒரு இன்சைட் சவுண்ட். யா, சவுண்ட். ஸோ அந்த நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு பெட்டரா. ஸோ சி, நாய்ஸ் பொல்யூஷன்னா ஒரு பில்டிங் வெளியே ஹார்ன் அடிக்கிறாங்க, இல்ல டிராபிக் சவுண்ட் கேக்குது, அது பட்டாசு வெடிக்கிறாங்க, அது மட்டும் நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. ஈவன் இன்சைட் த பில்டிங்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியமா இருக்கட்டும், அங்க வந்து சவுண்ட் வேவ்ஸ் எப்படி டிராவல் ஆகுது, அந்த இப்போ நமக்கு லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்லையா, சிமிலரா சவுண்ட் வேவ்ஸ், இந்த வைப்ரேஷன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த எக்கோவா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஓவரால் ஆஸ்பெக்ட் எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்றோம், the height of the building inside the room, as well as the components that you are using, இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் acoustic protection. And similarly for fire protection also. ஓகேவா, அதுல ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் த மாடல் அதை உள்ள சேஃபா எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் வித்தின் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரூப்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் அண்ட் காலம்ஸ். அப்பா அதை தவிர்த்து இந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்க்கும் நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றோம் யூசிங் த சென்சார்ஸ், இதெல்லாமே உள்ள வரும். ஓகேவா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ்ல தீஸ் மெனி காம்பனன்ட்ஸ் அந்த ப்ராசஸ் ஆர் ஆல் இன்வால்வ்டு. சரி, இப்போ நீங்க இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா? மேசன்ட்ரி ஒர்க் பண்ணதை பத்தி, இல்லை ஸ்கஃபோல்டிங், இல்லை ஷட்டரிங் ஒர்க் ஆர் வெதர் ப்ரூஃபிங், எனி அதர் டீடைல்ஸ் இன்டர்ன்ஷிப்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது சொல்ல முடியுமா குயிக்கா, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி? எனிஒன்? யாருமே இன்டர்ன்ஷிப்ல எதுவுமே பார்க்கலையா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் அடுத்த டாபிக்ல போவோம், இல்லை இப்படியே தான் இருக்கும்.
யாருமே ரிப்ளை பண்ணலையா? இன்டர்ன்ஷிப்ல இதுல டீடைல்ஸ் எதுவுமே பார்க்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிப்ளை பண்ணாம? பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லுங்க, சாட்ல ரிப்ளை பண்ணுங்க. School building alteration works, sir. ஓ ஓகே ஓகே. ஸ்கூல் பில்டிங் ஆல்ட்ரேஷன். என்ன டேமேஜஸ் Yes, sir. ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க? Yeah, yes, sir. Uh, they were also extending the school building, so that also I saw some. ஓகே, அடிஷனல் ஃப்ளோர்ஸ் ஆட் பண்றாங்களோ கிளாஸ் ரூம்ஸ்? Yes, sir. Not close, sir. They are extending the block. ஓகே, ஹாரிசான்டலா. Yes, sir. Yeah, horizontally they are extending the blocks, sir. அப்ப அதுக்கு தனியா ஃபவுண்டேஷன்லாம் போட்டுருக்கணுமே. Yes, sir. ஸ்பெசிஃபிக்கா They have எப்படி just started this, sir. அதான் ஸ்பெசிஃபிக்கா என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க? சார் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் சார். நான் போன 1 வீக்ல ஃபவுண்டேஷன் மட்டும்தான் சார் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 வீக்ன்றதுனால அது மட்டும்தான் சார் என்னால பார்க்க முடியுது. ஓகே, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி மார்க்கிங்லாம் பண்ணாங்களா? பாத்தீங்களா மார்க்கிங்? எஸ் சார். அது பில்டிங் வந்து செப்பரேட்டா இருக்கிறதுனால அது பில்டிங் நியூவா எக்ஸ்டெண்ட் பண்ற பில்டிங் வந்துட்டு சம்வாட் கொஞ்சம் லோவர் ஏரியா சார். ஸோ அதனால வாட்டர் ரெயின் மழை பெஞ்சா வாட்டர் ஃப்ளோர்ல இது பண்ணாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த பில்டிங் ஓட மெஷர்மெண்ட் எடுத்து அது அவளுக்கு கீழே பேஸ்மெண்ட்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சார். ஓகே சரி. இன்டர்ன்ஷிப்க்கு பிபிடிலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஷேர் ரிப்போர்ட் சொல்றீங்களா சார்? ஆமா, ரிப்போர்ட்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிக்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ரிப்போர்ட்ல? எஸ் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் சப்மிட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. இல்ல இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? சார் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார் ரிப்போர்ட். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். சார் நான் உங்களுக்கு பூஜாஸ்ரீ ஃபர்ஸ்ட் நான் டாபிக் எடுத்துடுறேன். தென் ஐ வில் கிவ் டைம் லாஸ்ட் 5 minutes டு ஸ்கிரீன் ஷேர். டாக்குமெண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். சரி, இப்போ நம்ம யூனிட் 2 ஓட கண்டென்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? மெசன்ட்ரி, ஷட்டரிங் ஒர்க் அண்ட் சைட் கிளியரன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் initially going for site clearance, and in order to do that we first need to understand the site layout. Layout means நம்ம பில்டிங்ல என்ன டைப் ஆஃப் ரோட்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ தட் இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. சி, இந்த பிக்சர்ல எந்தெந்த ஏரியால ரோடு கவர் ஆகுது, எந்த ஓரியன்டேஷன்ல, and within the site what are all the details are going to be located inside. Okay, நம்ம பவுண்டரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் இருக்கும், அதை சுத்தி ஸ்கஃபோல்டிங், and where the waste materials are going to be dumped on the
பேக் சைட் ஆஃப் த லே அவுட். அண்ட் ஸ்கஃபோல்டிங்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒர்க் ஃபைல், கோச் வச்சிருக்காங்க. அண்ட் ஹாய்ஸ்ட் மெட்டீரியல் காம்பவுண்ட் அண்ட் கேன்டீன், ஸோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டாக். ஸோ ஆல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் பேட்சிங் பிளான், கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட், அதுக்கு உண்டான மிஷின், மிக்சர் மிஷின், மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணணும். அண்ட் பக்கத்துலேயே லேபார்டரி, வாட்டர் மிக்சர். we need to understand this layout in a diagrammatic way. And மேஜரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, what are the access roads தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னென்ன access roads இருக்கு and how many sheds are going to be placed. Okay, so that is the key interpretation that you need to know from the site layout. Next, clearing work. clearingனா என்னென்ன clearing பண்ண போறோம். இதெல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான்மா. பட் மெயினாக உங்களுக்கு தியரியில் கேட்கணும் அப்படின்னா they will ask you based on the marking. அது இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். ஓகே, சைட் லேஅவுட் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் சைட் கிளியரன்ஸ். இதில் நம்ம கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் you need to clear the grass, trees, okay. ஸோ இந்த மாதிரி வெஜிடேஷன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதாவது கிளியர் பண்ணி we are removing it. And next அதர் யூட்டிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா above or below the ground level ஆல்ரெடி அங்கே ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருந்திருக்கலாம் இல்லையா, அதனுடைய ஓல்டு ஃபவுண்டேஷன் ஆர் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ட்ரைனேஜஸ், ஓகே, அந்த ட்ரைனேஜஸ், செப்டிங் டேங்க்ஸ் அண்ட் ஈவன் த பிட், எர்த் பிட்ஸ் எல்லாமே ஓல்டாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் we are removing it. அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆல்ரெடி இருந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வாட் ஆர் ஆல் த எலக்ட்ரிக் ஆர் டெலிஃபோன் கேபிள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். த யூட்டிலிட்டிஸ் should be removed from that place. Okay, so these are all the types of site clearance that are involved. And the next, once நம்ம ஒரு சைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல what facilities you need to arrange, யாராவது சொல்ல முடியுமா? What facilities or supply should be arranged? Facilities or supply. என்னென்ன டீடைல்ஸ்? முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தாகணும் டு அண்டர்கோ த எக்ஸிகியூஷன் ஒர்க்? Water, sir. யா, வாட்டர். Water facilities, sir. ஓகே, Electricity. யா. ஸோ நம்ம ரெண்டு முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டிய இருந்தது, ரெண்டையுமே சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் as well as எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதனுடைய கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? ஹவு டு ஆக்சஸ் வாட்டர்? Sir, borewells. யா, போர்வெல்ஸ். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் கிரவுண்டில் நம்ம போர் போடுறாங்க இல்லையா, இஃப் யூ கேன் ஏபிள் டு டேப் த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் within your site, then it can be used for the entire construction, for concreting or plastering, curing, all kind of activities. You can use that water. Suppose உங்களுக்கு அந்த இடத்துல வாட்டரை டேப் பண்ணி அண்டர்கிரவுண்ட்லேருந்து எடுக்க முடியல அப்படின்னா, you can just construct a pit and you can arrange for the water from external sources. Okay, லாரிஸ்ல இருந்து டேங்க்ல இருந்து கொண்டு வந்து they can dump it for at regular intervals whenever you need for the required amount. And similarly for electricity. Electricity ன்னு எடுத்துக்கிட்டோம்னா we can able to ensure, we need to ensure proper uninterrupted supply is available. and சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற மெயின் போர்டு, சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்து 1.5 மீட்டர் above the ground level இருக்கணும். ஓகே, ஸோ சப்ளை
supply board 1.5 meter above ground level. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ we need to protect. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ், டெலிஃபோன் கேபிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் லைனை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். நமக்கு இந்த வாட்டர் பைப்ஸ், எலக்ட்ரிக்கல் பைப்ஸ், தென் இந்த டக்ட், ட்ரென்சஸ். அண்ட் வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சைட் கிளியரன்ஸ் அண்ட் செட்டிங் அவுட் ஒர்க்ஸ் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to check the drawings. ஸோ டிராயிங்ஸ் ஆஸ்பெக்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மார்க்கிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிராயிங்ஸ்ல முக்கியமாக என்னமா தெரியணும்? பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வாட் கைண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு யூ? டிராயிங்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாகணும்? ஓகே, அண்ட் பிரவீன் ஆர் ரிப்ளைங் தட் டைரக்ஷன் வேணும் அப்படின்ட்டு. யா, நம்ம வந்து பில்டிங்கோட ஓரியன்டேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நார்த், வித் ரெஸ்பெக்ட் டு த நார்த் டைரக்ஷன், ஹவு த பில்டிங் இஸ் ஓரியன்டட். அப்போ இந்த ஓரியன்டேஷனோடவே சேர்ந்து we can also know the dimensions. ஓகே, ஓவரால் டைமென்ஷன்ஸ், இன்டர்மீடியட் டைமென்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, டைமென்ஷன்ஸ் இன் த சென்ஸ் லென்த் அண்ட் வித். ஆஃப்டர் தட் உங்களுக்கு லெவல்ஸும் தெரியணும் இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் லெவல், with respect to ground level or benchmark. Surveyingல benchmark பண்ணிருக்கீங்களா, reference point. So with respect to ground level or benchmark, what are the respective floor levels? Floor levels starting from road surface, existing road oda level என்ன பாயிண்ட் இருக்கு, அங்க இருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட லெவல் என்ன பாயிண்ட்ல, என்ன எலிவேஷன் வர போகுது. தென் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல் வாட் இஸ் தி லெவல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர். இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஏபிள் டு கீப் ஆன் ஆடிங் த வேல்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிளாட், நான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்றேன். ஏன்னா நம்ம அதை தான் செக் பண்ணணும். நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளாட்டோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நியர்பை இருக்கக்கூடிய பிளாட் அவங்களோட மார்க்கிங் என்ன, இப்போ நீங்கள் வாங்குற பிளாட்ல வந்து அந்த டைமென்ஷன்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் கரெக்டாக இருக்கா இல்லையா. ஓகே, அண்ட் இஃப் தேர் இஸ் எனி யூட்டிலிட்டி ஃப்ரம் த நியர்பை பில்டிங் தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிங் யுவர் ஏரியா, தென் யூ நீட் டு notify the nearby facility to remove the obstruction. Correct? Yeah, and so you need to move through the municipal authority if there is any legal actions that you need to take. So first எடுத்தோடனே உங்களோட பிளாட், அதனுடைய சரௌண்டிங்ஸ், அந்த டைரக்ஷன்ஸ், டைமென்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கிரவுண்ட் லெவலில் பேஸ் பண்ணி ஆர் ரோட் லெவலில் பேஸ் பண்ணி எல்லா ஃப்ளோரோட லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ரைட்ல டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ரேம்டு பில்டிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்சிசி ஃப்ரேம் எடுத்தோம்னா யூ ஹாவ் த காலம்ஸ், பீம்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ். ஓகே, இந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ நம்ம ஒரு பில்டிங்கோட லே அவுட் போட்டிருக்கோம். அண்ட் திஸ் லே அவுட் ஆஃப் த பில்டிங் இஸ் நாட் parallel to the boundary line. Okay, we have a boundary line surrounding the plot, and the actual building பார்த்தீங்கன்னா the grid இருக்கு பார்த்தீங்களா, ABCDEF up to 4. So that grid is indicating our building within the plot. இப்போ இனிஷியலா நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எர்த் ஒர்க் குழி தோண்டி நம்ம ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் போடுறதுக்கு மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணோம்னா யூ டோன்ட் நோ ஆக்சுவலி திஸ் இஸ் த லே அவுட். இந்த லே அவுட்டை வந்து நம்ம இன்னும் மார்க் பண்ணலன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. we have not yet
started the marking. So first என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலா should we go to mark the corner point first or intermediate point first? எந்த பாயிண்ட்டை முதல்ல மார்க் பண்ணுவோம்? corner point or intermediate point, which is very important in terms of surveying. Corner point or intermediate point. The point more important. Corner or intermediate point. எதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும்? to get the corner point. Yeah, corner point. So இந்த டயக்ராம்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்ல பாயிண்ட் நம்பர் 4 இருக்கு பாத்தீங்கன்னா அது கார்னர் பாயிண்ட் ஆஃப் பில்டிங். அதை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் with respect to the boundary line. கரெக்டா? நம்ம boundary line ரெஃபரன்ஸா எடுத்து say for example if this is if the distance here we take is x1. Okay, so x1 is the distance. Offset எடுக்கிறோம் நம்ம. We are measuring the offset. The point 4 is at the x1 distance away from the boundary line. Okay, and similarly there is also another distance in which you again take the offset. Say for example y1 distance. Okay, so first நம்ம point 4 வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இந்த எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? So after that, once you mark point 4, use theodolite instrument. Okay, use theodolite instrument, and you know the bearing. Okay, drawing lay you know the bearing. For example, if this is the boundary line, at how many angles you need to mark the or where is the line of sight A? ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா it will be with respect to parallel to boundary line. Okay, then you measure the angle theta through which you get to this outer line, have a line of sight point A. Okay, va? Once you have the line of sight, you mark the point A using arrows. சரியா? அப்போ உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிடும்? 4ல இருந்து ஆல்ரெடி மார்க்டு 4, அதுல இருந்து 3, 2, 1 and A. ஸோ இப்போ நம்ம வந்து 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் வித் ஹேவிங் அ லைன் ஆஃப் சைட் டுவர்ட்ஸ் A. ஸோ நம்ம பில்டிங்கோட ஏரியாவில் ஒரு முக்கியமான லைனை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு அவுட்டர் லைனை மார்க் பண்ணிட்டோம்னா தென் இட் இஸ் கன்வீனியன்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் த தியோடலைட் ஃப்ரம் பாயிண்ட் 4 டு பாயிண்ட் A. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் 4 கண்டுபிடிச்சோடனே தியோடலைட் அங்கே செட் பண்ணி ஒரு லைன் மார்க் பண்ணணும். அப்போ இங்கே லைன் மார்க் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி இங்கேயும் நம்ம வந்து லைன் மார்க் பண்ணலாம். கரெக்டாக? இங்கேயும் we can mark the line. So we are measuring and observing 2 lines which are perpendicular to each other based on the building orientation. Next, இப்போ we can shift the theodolite to point A and where should be a line of sight? Point A ல theodolite shift பண்ணீங்கன்னா எந்த பாயிண்ட்டை பார்க்கணும் லைன் ஆஃப் சைட்ல? இப்போ நம்ம அடுத்து என்ன பாயிண்ட்மா மார்க் பண்ணணும்? அடுத்து என்ன பாயிண்ட் மார்க் பண்ணணும்? F sir. F. கரெக்டா? ஸோ நம்ம ஜஸ்ட் டினோஷன்ஸ்க்கு மட்டும்தான் 4, 3, 2, 1 அண்ட் ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த கார்னர் பாயிண்ட் இஸ் A4. கரெக்டா? இது A4, இது A1, A2, A3, B1, B2, B3 அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டே போகலாம். அண்ட் இங்கே வந்து எதுவும் நம்பர் கிடையாது. ஸோ வி கேன் ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் A0. ஓகேவா? இங்கே நம்பர் இல்லை இந்த கார்னரில், அதனால A0 எடுத்துக்கலாம். A0, B0, C0, D0 அப்படி நம்ம அசியூம் பண்ணோம்னா வி ஃபோக்கஸ் அவர் லைன் ஆஃப் சைட் டுவர்ட்ஸ் F0. ஓகே, அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் கம்ப்ளீட் த டிராவர்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த பாயிண்ட் வந்து A0.
இது பி நாட், அடுத்து சி நாட், இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் A4, B4 அந்த மாதிரி அப் டு F4. Once you find out the other corner points F0, F4 and A0, எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிஸ்டன்சஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். கரெக்டா? With reference to the boundary line, you should just cross verify the layout. ஓகேவா?